100 வருடங்கள் வாழ்ந்த பாம்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்திருந்த விஷத்தையெல்லாம் இரத்தினக் கல்லாக மாற்றும். அந்த கல்லுக்கு விலை மதிப்பே கிடையாது என்றும், அந்த கல் இருட்டில் ஒளிரும் அந்த அபூர்வ கல்லை பாம்பு முழு நிலவு அன்றுதான் கக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நாகம் கக்கிய கல்லை யார் எடுத்து தன்னிடம் வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு அதிர்ஷ்டம், புகழ், வெற்றி, ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் பல பகுதிகளில் உள்ள புராண கதைகளில் நாகமாணிக்கம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இந்து மரபுகளில் நாகங்கள் தெய்வத்தன்மை கொண்டவையாகவும் புதையல்களின் காவலர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் எந்த பாம்பும் 100 வருடம் வாழ்ந்ததாக இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. எந்த ஒரு பாம்பினமும் அதன் தலையிலோ அல்லது உடலிலோ இது போட ஹியற்றியான இரத்தினக்கல்லை வைத்திருப்பதற்கான ஆதாரமும் இல்லை. இதனால் 100 வருடம் ஒரு பாம்பு வாழ்ந்ததாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. அதேபோலவே நாகப்பாம்புடன் தொடர்புடைய ராஜநாகத்தின் அதிகபட்ச ஆயுட்காலமே 20 வருடங்கள் தான் என்று சொல்கிறார்கள். இந்த பாம்புகளின் உடல் கூற்றுப்படி கடினமான இரத்தினக் கற்களை உருவாக்கும் திறன் கிடையாது. நாகமாணிக்கம் என்று கூறி விற்கப்படும் பல கற்கள் ஏமாற்றும் நோக்கத்துடன் விற்கப்படுபவையாகும். 100 வருடம் வாழ்ந்த பாம்பு தான் நினைத்த உருவத்தை எடுக்கும் என்ற கதைகளும் உண்டு. இது நம் கலாச்சாரத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு கலாச்சாரத்திலும் சொல்லப்படும் கதையாகும். இது நம்பிக்கையாக இருக்கலாமே தவிர அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.